அம்பலத்தாரே, காலம் கைய மீறி போயிருச்சு. என் உசுறு கூட்ட விட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த 50 ஏக்கர் நிலத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணணும். பெரியவரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பசங்க 2 பேரும் வெளியே தான் நிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடவா? கூப்பிடுங்க. ஆனா நான் சொன்னது அவங்களுக்கு நிபந்தனையா இருக்கணும், ரகசியமா இருக்கணும். மகன்கள் இருவரும் உள்ளே வருகிறார்கள். அப்பா, நிலத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா நாங்க அப்படியே கேக்குறோம். அப்பா, இப்போ இது முக்கியமா? நீங்க அமைதியா இருக்கப்பா. இல்ல செல்வராஜ், சொத்துங்கிறது வெறும் மண் இல்ல, அது ஒரு மனுஷனோட புத்திசாலித்தனத்துக்கு கிடைக்கிற பரிசு. அம்பலத்தாரே, என் காது கிட்ட வாங்க. பெரியவர் அம்பலத்தாரின் காதில் ரகசியமாக ஏதோ சொல்கிறார். அம்பலத்தாரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிகின்றன. அவர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போகிறார். என்னது இது? இது எப்படி சாத்தியம் பெரியவரே? பசங்க இதை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வெறும் நிலம் இல்ல, என்னோட உசுறு. அம்பலத்தாரே, அதை கட்டி காப்பாத்த வேணாமா? நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த இப்போதைக்கு சொல்லாதீங்க. சரியான நேரம் வரும்போது சொல்லுங்க. என் மக்கா, என் காலத்துக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும்னு தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அம்பலத்தார்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். அவர் சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கோங்க. யாருக்கு எந்த பங்கு வந்தாலும் மனசார ஏத்துக்கிட்டு சண்டை சத்தம் இல்லாம வாழணும். இதுதான் எனக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. பெரியவரின் கை தொங்குகிறது. அவர் உயிர் பிரிகிறது. மகன்கள் அலறுகிறார்கள். ஆனால் அம்பலத்தார் மட்டும் அந்த ரகசியத்தை நினைத்து மிரண்டு போய் நிற்கிறார். ஊர் தலைவர் அம்பலத்தார் ஒரு திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். முன்னாள் பெரிய மகன் குணசேகரனும் இளைய மகன் செல்வராஜும் நிற்கிறார்கள். அவர்கள் முன்னால் 2 தங்க கலப்பைகள் உள்ளன. தம்பிகளா, உங்க அப்பா வெறும் மனுஷன் இல்ல, இந்த மண்ணோட வைராகியம். இந்த ஊருக்குள்ள அவர் முதலா கால் எடுத்து வச்சப்போ அவர் கையில ஊருப்பிடி மண் கூட இல்ல. ஆனா இன்னைக்கு சுத்துப்பத்து 10 கிராமத்துல யார்கிட்டையும் இல்லாத நிலபுலம் அவர் கையில இருக்குன்னா அதுக்கு காரணம் அவரோட ரத்தம் சிந்தின உழைப்பு மட்டும்தான். உங்க அம்மா நீங்க குழந்தையா இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாங்க. நினைச்சிருந்தா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா என் பசங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு உங்களை கண்ணும் கருத்துமா வளர்க்கவே தான் வாழ்க்கைய தியாகம் செஞ்சவர் உங்க அப்பா. அப்பா, எங்களை எவ்வளவு நேசிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆனா அந்த 50 ஏக்கர் நிலத்தை அவர் எப்படி பிரிக்க சொன்னாரு? அத சொல்லுங்க. அங்கதான் உங்க அப்பாவோட புத்திசாலித்தனம் இருக்கு குணசேகரா. கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து தகுதியானவன் கைக்கு தான் முழுசா போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ஒரு நிபந்தனை. இந்த 50 ஏக்கர் நிலத்தை 5ஆ பிரிக்கணும். ஒருத்தருக்கு 4 பங்கு 40 ஏக்கர், இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு பங்கு 10 ஏக்கர். என்னது? சரி பாதியா பிரிக்காம ஒருத்தருக்கு மட்டும் அதிகமா? இது என்ன நியாயம் ஐயா? அந்த நியாயத்தை தீர்மானிக்க போறது நீங்க தான். இதோ உங்க அப்பா உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க கலப்பைய கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த நிமிஷமே இந்த கலப்பையை எடுத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் ஊரை விட்டு வெளியே போகணும். 3 மாசம் கழிச்சு நீங்க திரும்பி வரணும். ஆனா ஒரு விஷயம், 3 மாசம் கழிச்சு நீங்க திரும்பி வரும்போது நீங்க உங்க தங்க கலப்பையை எப்படி பளபளன்னு வச்சிருக்கீங்கன்னு பார்த்துதான் யாருக்கு 4 பங்கு யாருக்கு 1 பங்குன்னு முடிவு பண்ண முடியும். இதற்கான ரகசிய முடிவை உங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அதை இப்போ சொல்ல முடியாது. எனக்கு சம்மதம் ஐயா. என் கலப்பைய நான் பத்திரமா ஒரு கீரல் கூட விழாம கொண்டு வருவேன். அந்த 40 ஏக்கர் நிலம் எனக்குட்டான். என்ன செல்வராஜ், நீ தயாரா? இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கலப்பைய தொடணும், இல்லனா சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும். அப்பாவோட முடிவுக்கு மறுபேச்சு கிடையாது ஐயா. நான் தயார். 3 மாசம் கழிச்சு இதே இடத்துல சந்திக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க தம்பிகளா. இது வெறும் தங்க போட்டி இல்ல, உங்க அப்பாவோட தர்ம போட்டி. கிளம்புங்க. பக்கத்து ஊரில் ஒரு சொகுசு மாளிகை. மதிய நேரம். குணசேகரன் ஒரு சாய்வு நாற்காலியில் ஹாயாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மனைவி மரகதம் பட்டுப்புடவை உடுத்தி கண்ணாடி முன்னால் நின்று விலை உயர்ந்த நகைகளை அணிந்து பார்க்கிறாள். அறையின் ஒரு ஓரத்தில் பீடத்தின் மேல் தங்க கலப்பை பட்டு துணியால் போர்த்தப்பட்டு சுற்றி அகல் விளக்குகள் எரிய பூஜை அறையைப் போல காட்சியளிக்கிறது.
இந்த 3 மாசம் நாம ராசா மாதிரி வாழணும். வேலைக்கு போறது, வெயில்ல காயறது எல்லாம் கூலி ஆளுங்களுக்கு. நாம நிலக்கிழார் பரம்பரை. ஆமா மரகதம், நீ சொல்றது சரிதான். இந்நேரம் என் தம்பி செல்வராஜ் உழைச்சாதான் சொத்துன்னு நினைச்சு அந்த வெயில்ல மாடாட்டு உழைச்சுக்கிட்டு இருப்பான்ல. பாவம், அந்த தங்க கலப்பையை எடுத்துட்டு போய் சகதியிலையும் சேத்துலையும் முக்கி அதோட மினுக்கையே கெடுத்திருப்பான். அவன் அப்படி தாங்க, அப்பா பேச்ச அப்படியே நம்புறா அப்பாவி கழுத. கலப்ப பளபளன்னு இருக்கணும்னா அதை தொடாம பத்திரமா வைக்கணும்னு கூட அந்த முட்டாளுக்கு தெரியாது. பாருங்க, நம்ம கலப்ப மேல ஒரு ஈ கூட உட்கார விடாம நான் பாத்துக்கிறேன். அது அப்படியே பளபளப்பு குறையாம இருக்கு. இது சுத்த தங்க மரகதம். இத மண்ல இறக்கினா இதோட எடை குறையும், மினுக்கும் குறையும். எங்க அப்பா ஒரு தந்திரக்காரர். யார் சொத்த அழியாம வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் 40 ஏக்கர்னு மறைமுகமா சொல்லியிருக்காரு. அப்போது கடன்காரர் ஒருவர் வாசலில் நின்று குரல் கொடுக்கிறார். யோ குணசேகர் ஐயா, போன வாரம் வாங்கின கடனுக்கு வட்டி இன்னும் வரல. அக்கம் பக்கத்துல எல்லாரும் நீங்க ஊர் ஊரா கடன் வாங்குறதா பேசுறாங்க. யோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அடுத்த மாசம் எங்க அப்பா சொத்து 40 ஏக்கர் என் கைக்கு வரப்போகுது. இந்த தங்க கலப்பைய தலைவர் கையில கொடுக்கும்போது அது மின்ன போற மின்னல்ல அவர் கண்ணே கூச போகுது. அப்ப பாரு, நான் கொடுக்க போற பணத்துல உன் தலைமுறைக்கும் சேர்த்து வட்டி கட்டுறேன். இப்போ கிளம்பு. யோ, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. அடுத்த மாசம் எங்க கூடவே வந்து உன் பிச்சை காசை தூரமா நின்னு வாங்கிட்டு போ. சுமதி, நாம இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். கையில ஒரு பைசா கூட இல்ல. அடுத்த வேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத நிலைமையில கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த தங்க கலப்பை நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா இதை விற்கவோ இதிலிருந்து ஒரு துண்டு தங்கத்தை உடைக்கவோ நமக்கு உரிமை கிடையாது. நிச்சயமாங்க, இது உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை. ஆனா இந்த சின்ன குடிசை வீட்டுல இத வச்சிருந்தா யாருக்காவது தெரிஞ்சா திருத்து பயம் வரும். அது மட்டும் இல்லாம தூசி படிஞ்சு இதோட ஒளி மங்கி போயிருமோன்னு பயமா இருக்கு. நீ சொல்றது சரிதான் சுமதி. அதான் நான் ஒன்னு யோசிச்சேன். இந்த ஊர்ல எல்லாரும் இன்னும் பழைய காலத்து முறைப்படி மாட்டை வச்சுதான் ஏர் ஓட்டுறாங்க. நாம ஏன் இந்த தங்க கலப்பைய இந்த ஊர் பெரிய பணக்காரர்கிட்ட அடகு வைக்க கூடாது? என்னங்க சொல்றீங்க? அடகு வைக்கிறதா? ஆமா சுமதி, ஆனா அந்த பணத்தை ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பணத்தை வச்சு ஒரு டிராக்டர் வாங்கணும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் குறைந்த வாடகையில நான் உழவு செஞ்சு கொடுப்பேன். வர்ற வருமானத்தை சேர்த்து வச்சு நம்ம கடனை அடைச்சு 3 மாசம் முடியறதுக்குள்ள இந்த கலப்பைய திருப்பிடலாம். என்ன சொல்ற? ரொம்ப சரியான யோசனைங்க. கலப்பை பெரிய பணக்காரரோட வீட்ல பாதுகாப்பாவும் பத்திரமாவும் இருக்கும். தூசி படாது, மினுக்கும் குறையாது. அதே சமயம் நாமளும் யார்கிட்டயும் கையேந்தாம நம்ம உழைப்புல வாழலாம். ஆமா சுமதி, இந்த தங்க கலப்பைங்கிறது வெறும் உலோகம் இல்ல. அது நம்ம உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மூலதனம். உழவு செய்யாமலே உழைச்ச பலன் கிடைக்கணும்னு அப்பா நினைச்சிருக்க மாட்டாரு. நாளைக்கே போறோம், வண்டியை எடுக்கிறோம், இந்த மண்ணுல நம்ம வியர்வைய சிந்த ஆரம்பிக்கிறோம். ஊர் தலைவர் அம்பலத்தார் திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். குணசேகரன் ஒரு மாட்டு வண்டியில் வந்து இறங்குகிறான். அவன் பின்னால் அவன் கடன் வாங்கிய 4 பேர் கடுகடுப்பான முகத்துடன் வருகிறார்கள். மறுபுறம் செல்வராஜ் ஒரு டிராக்டரை தானே ஓட்டிக்கொண்டு கம்பீரமாக வந்து இறங்குகிறான். பார்த்தீங்களா ஐயா, நான் சொன்னபடியே இந்த கலப்பைய ஒரு கீறல் கூட இல்லாம பளபளன்னு கொண்டு வந்திருக்கேன். 2 கலப்பைகளும் ஒரே மாதிரி மின்னுகின்றன. 2 பேருமே கலப்பைய நல்லாத்தான் வச்சிருக்கீங்க. சரி, இப்போ உங்க அப்பாவோட முடிவை நான் சொல்றேன். உங்க அப்பா ஏற்கனவே உங்களுக்கு உயில் எழுதி வச்சிட்டாரு. இப்போ அந்த உயில் படித்தான் நிலத்தை பிரிச்சு கொடுக்க போறான். அப்புறம் ஏன் இந்த சோதனைன்னு நீங்க கேட்கலாம். அதுவும் உங்க அப்பாவோட யோசனை தான். அதன்படி உங்க 2 பேருக்கும் நல்ல அறிவுரை சொல்ல நினைச்சிருந்தாரு. சரி, முதல்ல சொத்தை பிரிச்சிடலாம். உங்க அப்பா எழுதி வச்ச உயில் படி குணசேகரனுக்கு 4 பங்கு நிலம், செல்வராஜுக்கு 1 பங்கு நிலம். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுகிறது. குணசேகரன் முகத்தில் வெற்றி புன்னகை. செல்வராஜ் அமைதியாக தலையசைக்கிறான். கேட்டீங்களாடா, 40 ஏக்கர் நிலம் எனக்கு தான். டேய் தம்பி, நீ டிராக்டர் வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு 10 ஏக்கர் தான். சத்தம் போடாதே குணசேகரா. உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என் காதுல சொன்ன அந்த ரகசியத்தை இப்ப சொல்றேன். அதை கேட்டா நீங்க அழுவீங்களா இல்ல சிரிப்பீங்களான்னு தெரியல. ஆனா கட்டாயம் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஐயா அம்பலத்தாரே, என் சொத்தை 5 பிரிங்க.
4 பங்கு என் பெரியவனுக்கு, 1 பங்கு என் சின்னவனுக்கு. என்ன பெரியவரா இது? 2 பேரும் உங்க பிள்ளைங்க தானே, சமமா பிரிக்காம ஏன் இப்படி பண்றீங்க? இது என்ன நியாயம்? இது அநியாயம் இல்லையா, இதுதான் என் பிள்ளைங்களோட எதிர்காலம். என் சின்ன மகன் செல்வராஜ் இருக்கானே, அவன் கையில 1 கொடுத்தா அதை 4 ஆக்குற திறமை கொண்டவன். அவனுக்கு பிழைக்க தெரியும். வெறும் 10 ஏக்கரை வச்சுக்கிட்டே அவன் 100 ஏக்கரை உருவாக்குவான். ஆனா என் பெரிய மகன், அவன் கையில 4 கொடுத்தா அதை 1 இல்லாம ஆக்குற குணம் கொண்டவன். அவன்கிட்ட போய் சேர்ற 4 பங்கு நிலமாவது அவன் வாழ்க்கைய கொஞ்ச நாளைக்கு காப்பாத்தட்டும். என் 2 பிள்ளைங்களும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு இந்த நிலம் புலத்தை விட என் பிள்ளைங்க சந்தோஷம்தான் முக்கியம். ஒரு பிள்ளை ஏப்ப சப்பையா இருக்குதுன்னு அப்படியே விட்டுட முடியாதுல்ல. இதனாலயாவது என் மூத்த பிள்ளைக்கு நல்ல அறிவு வரணும். அதுக்கு இதுதான் சரியான வழி. மீண்டும் நிகழ்காலம். ஊர் மந்தை. அம்பலத்தார் பேசி முடிக்கவும் கூட்டம் நிசப்தமாகிறது. குணசேகரனின் முகம் வெளுத்துப் போகிறது. செல்வராஜ் கண்கள் கலங்கி நிற்கிறான். பார்த்தியா குணசேகரா, நீ புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு 40 ஏக்கருக்காக கடன் வாங்கி வந்திருக்க. ஆனா உன் தம்பி வெறும் தங்கத்தை நம்பாம தான் உழைப்ப நம்பி 3 மாசத்துல ஒரு டிராக்டரையே வாங்கிட்டு வந்திருக்கான். உன் அப்பா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்ப புரியுதா? தப்பு பண்ணிட்டேன் ஐயா. தங்கம் பளபளன்னு இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா உழைப்பு தான் பளபளன்னு இருக்கணும்னு இப்பதான் புரியுது. அப்பா என் மேல வச்சிருந்தது பாசம் இல்ல, பயம். அந்த பயத்தை நான் இப்போ உண்மையாக்கிட்டேன். அண்ணா, வருத்தப்படாதீங்க. அப்பாவோட சொத்து எப்பவும் நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். 10 ஏக்கரோ 40 ஏக்கரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைப்போம். இந்த தங்க கலப்பையை விட உங்க உழைப்பு தான் எனக்கு பெரிய சொத்து. 2 சகோதரர்களும் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள்.